தேர்தல் 26க்கான களம் வந்து சூறுது பிடிச்சிருக்கு. எல்லா கட்சிகளும் களத்தில் வந்து வேகமாக வேலை செய்கிறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறவங்க டாக்டர் வினோலி நிவேதா, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மகளிர் அணி தலைவி. அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ தேர்தல் களம் 2026 எல்லா கட்சிகளுமே பரபரப்பாக பிரச்சாரங்களை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஊரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணத்தை அறிவித்து அவரும் போயிருக்காரு. அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியார் அவர் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சுற்றுப்பயணம். ஜான் பாண்டியன் சாரும் வந்து சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே வந்து சவுத் சைடில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற பகுதிகளில் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன வரவேற்பு இருக்குது, என்ன நோக்கத்தில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ரொம்ப விறுவிறுப்பான ஒரு போக்கை தான் நாங்கள் பார்க்குறோம். போன கிராமத்தில் எல்லாருமே மக்கள் அவ்வளோ வரவேற்றாங்க. ஆர்த்தி எடுக்கிறதுலேருந்து அந்த சொந்த பாசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி போன இடத்துல வந்து இப்போ குழந்தைக்கு பேர்லாம் வச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் ரிசீவ் பண்ணி ரொம்ப ஒரு உற்றார் உறவினர் வீட்டுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப தொடர்ந்து சவுத் சைடில் எல்லா ஊருக்குமே போயிட்டு இருக்காங்க. ஆமாம். அந்த மாநாடுக்கு இன்விடேஷன். ஆமாம், மாநாடு நம்ம திண்டுக்கல்ல 24 ஆகஸ்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை சார்ந்தும் அப்புறம் பட்டியல் வெளியேற்றம், ஸோ அதையும் நம்ம வலியுறுத்தி ஒரு இதுவாக போய் மக்களை சந்திப்பு. இந்த மாநாடு வந்து எவ்ரி இயர் பண்றதா இல்லை இந்த வருஷம் ஸ்பெஷல்? இல்லை, இந்த வருஷம் வந்து எங்களுக்கு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா. எங்கள் கட்சி ஆரம்பித்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையும் சேர்ந்து சமூக சமத்துவ மாநாடு அப்படின்னு நம்ம வெறும் சவுத் சைடில் இருக்கவங்கள தான் நம்ம இன்வைட் பண்ணுறோம். இல்லை எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம சவுத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே ஒரு ஊராக இப்போ கோயம்புத்தூர் அடுத்தது அப்படியே எல்லா ஊருக்கும் போகிற மாதிரி தான் பிளான் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் இப்போ இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்க இல்லையா? இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பக்கம் போயிருக்கீங்க, ராஜபாளையம்லாம். மக்கள் பொதுவாக சொல்லக்கூடிய பிரச்சனை, ஏன்னா இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஆட்சி வந்து. இப்போ எப்படியும் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருப்பாங்க, அல்லது சில பேர் அவங்களுக்கே வாக்களிப்பாங்க. நீங்கள் போன இடங்களில் வந்து மக்களுடைய குறைகளாக என்னென்னா நிறைய சொன்னாங்க. இதெல்லாம் வந்து காமனாகவே இஷ்யூவாக இருக்குங்க, நான் போகிற இடத்துலலாம் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு. மெயினாக வந்து டாஸ்மாக். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பேசும்போதே வந்து சொன்னதே வந்து டாஸ்மாக் வந்து ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஸ்டெப்புமே இல்லை. எவ்வளோ குடும்பங்கள் அதனால் அழியுது மக்கள். இப்போ நாங்கள் போன இடத்துலையே சில இடத்துல வந்து குடியில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கும் அட்வைஸ் பண்ணோம். ஆனால் அதை வந்து ஒழிக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு தானே இருக்குது. அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க காப்பாற்றலை. அதனால் எவ்வளோ குடும்பங்கள் அழியுது, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த வர காசெல்லாம் அதுக்கே செலவு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு மெயினான விஷயமா இருக்குது. அதே மாதிரி கொலை வந்து சொல்லவே வேணாம். அதுவும் தென் மாவட்டங்கள். ஆமாம், அதுக்கு பேர் போனது மாதிரி ஆயிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது. அது ஸ்டாப் ஆகிற மாதிரி இல்லை. இன்னும் அவங்க சட்டம் ஒழுங்கை வந்து சரி பண்ணியிருந்தா இந்த கொலை ஸ்டாப் ஆகிருக்கும்ல. அந்த இந்த விஷயத்தில் நம்ம வெறும் சட்டம் ஒழுங்கு மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வட மாவட்டங்களையும் இது நடக்குது. தொடர்ந்து வந்து ராமதாஸ் ஐயா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த வன்னிய சமூகத்திலையுமே வந்து சரியான வேலை வாய்ப்பு அந்த பசங்களுக்கு இல்லை. நீங்கள் சொல்கிற அதே குடி அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகள் அந்த சமூகங்களுக்கு ஏற்படுத்தப்படல. வட மாவட்டங்களில் போத் வன்னியராக இருக்கட்டும், எஸ்சி மக்களாக இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது சவுத்துலேயும் அதே தான். ஆமாம், சவுத்துலேயும் அதான் 1 தொட்டு 1ன்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு விஷயத்தினால இன்னொரு போதைப் பொருள், குடி, அதனால வந்து கொலைகள் அதிகரிக்குது. அந்த மாதிரி 1 தொட்டு 1 இருக்கிறனால மக்கள் வந்து ரொம்ப அச்சத்திலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஃபீல் தான் இருக்குது. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு சுத்தமாக கிடையாது. முன்னாடிலாம் வந்து இப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ரித்தன்யா அவங்களோட கேஸ், நான் அது கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா நானுமே அது எனக்கு ரொம்ப பாதிச்சிருந்தது. இந்த டவுரி இஷ்யூன்றது நம்ம லா அண்ட் ஆர்டரோட சேர்த்துக்காம ஒரு சமூகமாகவே இத்தனை வருஷத்தில் நம்ம வந்து பெண்களுக்கான வரதட்சணை, அதனால் ஏற்படுற மரணம் இன்னுமே நம்ம டெக்னாலஜியாக டெவலப் பண்ணலாம். அது ஆஸ் அ டாக்டராகவும் ஒரு ஆஸ் அ ஃபீமேலாக நீங்கள் அதை எப்படி ஆமாம், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு வீட்டை வந்து ஒரு நம்பி வந்து பிள்ளையை கொடுக்குறாங்க. அந்த என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இப்போ டவுரின்ற பேச்சு அடிப்படும் போதே பேரண்ட்ஸே அந்த வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது பாசிபிளா? கண்டிப்பாக பாசிபிள். ஏன் நம்ம பொண்ணை நம்ம கொடுக்க போகிறோம், ஏன் அவ்வளோ கொடுத்து தான் நாங்கள் நீ வரணும் அப்படின்னும் போது வேண்டாம். இல்லாத ஆட்கள் இல்லைல்ல. பேரண்ட்ஸ் பார்க்கும்போதே அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி படித்த கணவர் வீட்லேயும் எல்லாருமே நல்ல சொஃபஸ்டிகேட்டடான, இப்போ நார்மல் பீப்புள் கிடையாது, அவங்களும் நல்லா ரிச்சான பீப்புள் தான். இங்கே இவ்வளோ டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இவ்வளோ டார்ச்சர் பண்ணி சூசைட் பண்ணுற அளவுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதில் 2 விஷயம் மேம். என்னென்னா, நான் அந்த டவுரி இஷ்யூவே சொல்கிறேன். நீங்கள் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு டிவி டிபேட் ஷோ நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பெண் குழந்தைங்களே வந்து கேட்குது பேரண்ட்ஸ் கிட்ட,
எனக்கு நீங்க இவ்வளவு போடணும், ஹெலிகாப்டர்ல கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்ப சமூகமாவே ஒரு மைண்ட் செட் வந்து பேரண்ட்ஸ் வந்து அந்த லெஜரை கொடுத்துறாங்க குழந்தைங்களுக்கு, அந்த பணத்தோட அருமையோ. அப்போ ஆப்வியஸ்லி பையன் வீட்டுல நடக்கிறது பொண்ணே கேட்டுதான் வாங்கி கொண்டு போகுது இல்லையா? ஸோ ஆமா, இல்ல பொண்ணு கேட்கறது வந்து அப்பா அம்மா கிட்ட அது கேட்கறது அதுன்றது வேற, அது வந்து அவங்க பர்சனல் இது. பட் ஒரு போற வீட்லயே ஸ்டார்டிங்லயே இப்போ ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கும் போதே வந்து இதுதான் முதற்கட்டமாவே இருக்குன்னா அப்படி நம்ம கொடுக்க வேண்டாம்ல. ஏன்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை அதுக்கப்புறம் காசு ஓரியன்டாவே இருக்கும் போதே அங்க எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க? அதுதான் இதுலயுமே நிறைய சீமானவர்களுமே இதுக்கு சொல்லியிருந்தாங்க. நிறைய மகளிர் அமைப்புலாம் இருக்காங்க இல்லையா, மாதர் சங்கம், இவங்கெல்லாம் வந்து மற்ற விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய பெண்களே குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா எல்லாருமே குரல் கொடுக்கணும். இது வந்து பேச வேண்டிய ஒரு பொருள் தான். இந்த மாதிரி இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு டெத் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஸோ அவங்க அப்பா அம்மா இன்டர்வியூ பாத்தீங்களா? அவங்க செக்ஷுவலா அந்த பொண்ணு ஆமா ரொம்ப அதான் அது சொல்லவே முடியல. ஆஸ் அ ஃபீமேல் அதை வந்து உணர முடியுது. ஏன்னா எவ்வளோ டார்ச்சர் அந்த பொண்ணு அந்த ஆடியோலலாம் அவ்வளோ அழுதுருக்காங்க. அது கேட்கவே முடியல. என்னன்னா வெறும் 75 நாள் தான் அந்த கல்யாணம் ஆகி. அப்ப அதான் சொல்றேன், ஸ்டார்டிங் டேல இருந்தே அவங்க சித்திரவதையை மட்டும் தான் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ ஷி டிடன்ட் வாண்ட் ஹர் மதர் ஃபாதர் டு ஃபீல். அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணனா என்னால் முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு பண்ணாங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அது வந்து மாப்பிள்ளை மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, வெறும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து தானே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குடும்பமாக வந்து ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா அது நம்ம சொல்லவே முடியாது. ரொம்ப கஷ்டம்தான். ஸோ வேற என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து களத்தில் இருந்தவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க? இப்போ நீங்க போன இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. இப்போ டீசல் பெட்ரோல் விலை உயர்வு, அப்புறம் மின் கட்டணம், இந்த மாதிரி 1000 ரூபா இந்த பக்கம் கொடுத்துட்டு இதுக்கெல்லாம் 2000 3000 அதிகபட்சமாக வாங்குறது வந்து நியாயமே இல்லைல்ல. சும்மா அப்போ கண் துடைப்பு மாதிரி இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் இதுக்கெல்லாம் பிடுங்குற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி உங்க வியூஸ் சொன்னாங்களா மேம்? இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து நாங்க முகாம் போட்டு விடுபட்ட பெண்களுக்கெல்லாம் திரும்ப 1000 ரூபா கொடுக்குறோம் ஆனால் அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனால் நாங்கள் போன இடத்துல முகாமோ இல்லை அந்த மாதிரி எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா போன வாட்டி எலெக்ஷன் டைம்லேயே வந்து நிறைய குறை வந்து எங்களுக்கு இதனால ரிஜெக்ட் அதனால ரிஜெக்ட் நிறைய பேர் ரிஜெக்ஷன் தான் சொன்னாங்களே தவிர எனக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி யாருமே அந்த இதுவே சொல்லலை. ஸோ இன்னுமே கிடைக்காம தான் இருக்கு. சும்மா மேலோட்டமாக வந்து சொல்லலாம் இவங்க நாங்கள் வந்து விடுபட்டவங்களுக்குலாம் போட்டிருக்கோம், பட் அது நடக்கலை. ஓகே. ஸோ இப்போ இந்த அரசியல் களம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, நிறைய தலைவர்களுமே அதுக்கப்புறமா கூட இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த பகுதிகளில் தென் மாவட்ட விருதுநகராக இருக்கட்டும், இங்கே வந்து அவங்கவுங்க சுற்றுப்பயணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மக்கள் வந்து எதை பேஸ் பண்ணி வாக்களிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இவ்வளோ காலம் வந்து அவங்க செய்கிறேன்னு சொன்னதை செய்யலை. ஸோ அவங்க ஒரு மாற்று எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து ஆஸ் அ டாக்டர் நான் இருக்கிறேன். ஸோ நாங்கள் ஒரு கேம்ப் போடலான் இருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் பின்தங்கி செய்யலான் இருக்கும். ஸோ அப்படி செய்யும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வைப்போம். ஸோ அந்த நம்பிக்கையின் பேரில் அவங்க போடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். சில இடத்துல அப்பா கிட்டலாம் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரவே இல்லை அப்படிலாம் கேட்டதுக்கு என்ன நீங்கள் கூப்பிடவே இல்லையே அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தார். இந்த காணொலியெலாம் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ அது அவரோட கனெக்ட் டுவர்ட்ஸ் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ரிலேட்டட் பீப்புள் அவங்களோட எப்படி இருக்குது? ரொம்ப அதான் சொல்கிறல, வீட்டுக்கு போன இன்னொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆரவாரமும் சரி. ஆனால் அந்த காலத்துலேருந்தே ஊராக கிராமமாக போய் அவங்க கூட உட்காந்து பழகி சாப்பிட்டு அப்படி தான் அப்பா வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த கனெக்ட் இன்னும் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வாரிசு அரசியல் பிரச்சனை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா பல காலமாக அரசியலில் பேசப்படுற விஷயம். ஸோ நீங்களும் ஒரு அரசியல் வாரிசு. இங்கே திமுகவில் நம்ம கருணாநிதி ஐயா அவர்கள், அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி திமுக சைடில், இன்னைக்கு வைகோ அவர்கள், துரை வைகோ, அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பாமக, ஏன்னா அப்பா அங்கிருந்து தான் அந்த கட்சியில இருந்து வந்தாரு, நிறைய விமர்சனமா சொல்லியிருக்காரு. பாமகல நடக்கக்கூடிய இந்த வாரிசு பிரச்சனை. ஸோ இப்போ நீங்களும் அரசியல் களத்துல வாரிசா தான் நீங்களும் இருக்கீங்க, உங்க அண்ணனும் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்கும்பொழுது, ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கலாம் கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க, நீங்க இப்போ யங் ஏஜ்ல நீங்களாம் வந்திருக்கீங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இதை பத்தி நீங்களும் அப்பாலாம் டிஸ்கஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். பிகாஸ் இப்போது நார்மலாக அரசியல் தெரியாத வீட்டுக்கும் நாங்கள் வந்து அதுலேயே வளர்ந்து வந்தவங்களுக்கும் எங்களுக்கு அந்த கஷ்டம், உங்களுடைய டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல, நீங்கள் அந்த கஷ்டகாலங்களில் இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்திருக்கு, எப்படி வளர்ந்தாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க அப்பாவை பற்றி தெரிஞ்சவங்களும், அதை நாங்கள் கொண்டு போகணும்ல. கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். அவங்கள ஒரு அடிப்பட்ட மக்கள்லேருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அப்பாவுக்கு ஒரு பெருமை இருக்குது. ஸோ அந்த பெருமையும் அந்த இதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த
மற்றவங்கள விட எங்களுக்கு அந்த வழி தெரியும் தான் நான் இல்லை நினைக்கிறேன். நீங்கள் அதுக்கு எப்படி க்ரூம் பண்ணிக்க, ஏன்னா எல்லாருமே அவங்க பின்புல அரசியல் அவங்க பாரம்பரியமாக அவங்க அப்பா என்ன பண்ணாங்களோ அவங்க அதை கொண்டு வந்து தான் பண்ணுறாங்க. அது ராமதாஸ் ஐயாவுடைய மகனாக இருக்கட்டும், இல்லை வைகோ அவர்களாக இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி ஜான் பாண்டியன் அவர்களுடைய மகள் அவங்க வந்து களத்துக்கு வரும்பொழுது எப்படிலாம் அவங்க எதிர்பார்ப்புகள் மக்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவிங் கண்டிப்பாக இருப்பாங்க. அதை தாண்டி ஆஸ் அ வினோலி நிவேதாவா, டாக்டர் வினோலி நிவேதாவா நீங்கள் மக்களுக்கிட்ட எப்படியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு? அதான் ஒரு ஆஸ் அ டாக்டராக அந்த மக்களோட வலி நம்மளுக்கு புரியும். நார்மலாக ஒரு பேஷண்ட் வரும்போது அவங்க வலி எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கு இதை பண்ண முடியும். ஸோ அதே சினாரியோ தான் மக்கள்கிட்ட போகும்போதும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்மக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அந்த வலியை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதுக்கு அவங்களுக்கான ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த விஷயம் இப்போ ஒரு சாதாரண விஷயம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன தீர்வு காணலாம், நம்ம தான் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் அப்ரோச் பண்ணோம். இந்த பகுதிகளெல்லாம் வேலை வாய்ப்பு பெரிய இஷ்யூவாக இருக்குது. சவுத்தில் வந்து பெரிய இண்டஸ்ட்ரீஸோ ஒரு டெக் கம்பெனிஸோ அப்படிலாம் கிடையாது. இப்போ கொண்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே வேலை வாய்ப்பு குறைவாக இருக்குல்ல. ஸோ இதுக்கான ரெமெடிஸாக அங்கே ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? அந்த ஆமாம், நம்ம கேம்ப்ஸ் போடலாம். அவங்க வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு என்ன ஜாப் ஃபேர் மாதிரி போட்டு என்னென்ன இதுக்கு எது போகலாம் அப்படின்ற மாதிரி போகலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சவங்களுக்கு அடுத்தது என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்றத நம்ம போகலாம். நீச் கோச்சிங் சென்டர். ஸோ நிறைய இருக்குது. நிறையா அவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம் வாழ்க்கையில் அப்படின்றதுக்கு நம்ம உதவி பண்ணலாம். ஸோ நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையில் முக்கியமாக அடிக்கடி ஜான் பாண்டியன் சார் பேசுகிற விஷயம் என்னென்னா பட்டியல் வெளியேற்றம் வேணும். பொதுவாக இந்த பட்டியலுக்குள்ளார இருக்கவங்க வந்து சலுகைகள், இடஒதுக்கீடுகள் இதை பற்றி தான் மற்ற சமூகங்கள் பேசிகிட்டே இருக்காங்க. உள்ளொதுக்கீடு கூட நிறைய நடந்திருக்கு அதில். ஸோ ஏன் வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்டுகிட்டே இருக்கீங்க? இது வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண ஒரு கோரிக்கை கிடையாது. அப்போ வந்து 40 ஆண்டுகளாகவே இது வந்து இதுக்காண்டி போராடிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து முன்னாடி வந்து வேளாண்குடி மக்களாக தான் இருந்தோம், இப்பயும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் திடீர்னு வந்து எங்களை எஸ்சியில் வந்து சேர்த்து எங்களை வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஆக்கி ஒரு இடத்துல நான் பார்த்தேன், அப்பாவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பாவோட சர்டிஃபிகேட்டில் இருக்குது. ஆமா, நாங்க கிடையவே கிடையாது, இதுக்குள்ளேயே கிடையாது. ஆமா, எங்களை வந்து திடீர்னு ஒரு இதை உருவாக்கி எங்களை ஏதாச்சும் சலுகைகளை கொடுத்து நீங்க வந்து இதுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்க காலங்காலமா எப்படி இருந்தோமோ அதை தான் நாங்க இப்போ அது எங்க உரிமையை தான் நாங்க கேட்குறோம். நாங்க வந்து புதுசா எதுவும் கேட்கல. ஸோ பட்டியலேருந்து வெளியே வரணும். அது சலுகைகள் இருந்தாலும் எங்களோட உரிமையை வந்து நாங்க விட்டு கொடுக்க வேணாம். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நாங்க வந்து கருப்பு சட்டை போராட்டம் நடத்தினோம். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு எங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க. இப்போ அதோட சேர்ந்து நாங்கள் பட்டியல் வெளியேற்றமும் கேட்டோம். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதுவும் எங்களுக்கு நிறைவேறும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து களத்தில் வந்து நிறைய எலெக்ஷன் ஒர்க்குக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க. ஸோ உங்களுடைய தேர்தல் பணிகள் அதெல்லாம் வந்து எப்போ துவங்க போகிறீங்க? இதான் தொடங்கியாச்சு. ஆல்ரெடி அதோட இதில் தானே போயிட்டு இருக்கு. கட்சி கட்டமைப்பு பலப்படுத்துகிற வேலைகள் கண்டிப்பாக அதுக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு ஊராக நேர்காணல் போகிறோம், பூத் கமிட்டி போடுறோம். ஸோ அது ரொம்ப வேகமாகவே நடக்குது. அது உள்கட்சியில் அது நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக என்னோட ஒரு கேள்வி, இன்னையோட வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 1500 நாட்கள் ப்ளஸ் ஆகுது. ஸோ உங்களோட மதிப்பீடு என்ன 10க்கு சொல்கிறீங்களா இல்லை 10க்கு வச்சுக்கோங்க, 100க்கு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த ஆட்சி 4.5 வருஷம் எப்படி நடந்திருக்கு? அதான் சொல்லிட்டேனே, நிறைய ஊழல் தான் நடக்குது, கொலைகள், டாஸ்மாக். ப்ளஸ்ன்னு பார்த்தா எதுவுமே எல்லாம் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மதிப்பீடே கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாட்டி மக்கள் திமுகவுக்கு வாக்களித்து ஜெயிக்க வைப்பாங்கன்னு நம்புறீங்களா? இல்லை, மக்கள் ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே நம்ம செய்யலைன்னா எப்படி வெறும் மேலோக்கில் நாங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறோம்னு சொல்கிற வாக்கு உறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படலை. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபைனல் கொஸ்டின், இப்போ நீங்கள் என்டிஏ அலையன்ஸில் இருக்கீங்க. என்டிஏனா அதிமுக ப்ளஸ் பாஜக, அப்பா எல்லாருமே அந்த கட்சியில் இருக்கீங்க. ஸோ அவருமே சுற்றுப்பயணமும் அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சி வேணும் அப்படின்ற குரலும் பலமாக இருக்குது. தொடர்ந்து நான் வந்து பார்த்தேன் ஜான் பாண்டியன் சாரோட எல்லா பேட்டிலையும் அவர் வந்து குறிப்பாக அதை சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத்தில் நான் கேட்குற தொகுதியில் இருந்தால் தான் நான் வந்து கூட்டணியில் கண்டினியூ. ஸோ இப்போ என்ன மனநிலைமையில் இருக்கீங்க? கண்டிப்பாக கூட்டணி ஆச்சு நல்லது தானே. ஏன்னா எல்லாரோட வாய்ஸும் அங்கே பேசப்படணும்ல, எல்லாரோட விருப்பமும் அங்கே கேட்கணும். கூட்டணி ஆட்சி வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை தான் நாங்களும் ஆதரிக்கிறோம். ஸோ தமிழக மக்கள் முன்னேற்றம். ஆமாம், கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் ஆதரிக்கணும். ஓகே. ஸோ நிறைய கருத்துக்கள் எங்களோட சேர்ந்து உங்கள் பிஸி ஸ்கெடியூலில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். நன்றி. தேங்க்யூ.